நிமோனியா அட்டாக் ஏற்பட்டப்ப முதல்வர் வந்து அதை மக்களை கவனிக்காம நடிகையுடன் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருந்தாரு அப்படின்னு டிஎம்கே ஐடிவிங்கள அதுதான் சொல்றோம்ல. இந்த மாதிரி கீழ்த்தரமான பிரச்சாரங்களை வந்து காமராஜர் காலத்துல உருவாக்குனாங்க. ஜெயலலிதா அம்மா வந்து எந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்தினாங்க, மரபுன்னு பேசுறாங்க. சட்டசபையில சேலையை கிழிச்சது வந்து திமுக தான். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இன்னைக்கான நியூஸ் பார்த்தீங்க, மேபி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ காலையிலே சிஎம் விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாரத்தான் வந்து இது பண்ணியிருக்காரு, ஆரம்பிச்சு விட்ருக்காரு. ஸோ அது என்ன மாரத்தான் கேட்டிங்க அப்படின்னா, போதை ஒழிப்புக்கான மாரத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னடா, இதில் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை, நமக்கும் அதை வந்து ஏற்றுக்கிறது தான். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணாமல் நீங்கள் ஒழிப்பு மாநாடு, ஒழிப்பு மாரத்தான் ஒன்று கொண்டு போகும்போது நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணாமல் நீங்கள் மாரத்தான் மட்டும் ஓடினீங்கன்னா அது எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் கேள்வி வருது. ஸோ அது என்னன்றதையுமே பார்ப்போம். அது மட்டும் இல்லை, 300 பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ஆரம்பிச்சு விட்டாங்க. 300 பஸ்ஸுகளை வந்து ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. பட் அதனால மக்கள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டாங்கன்றதையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து இப்போ அவர் பிரச்சனை ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்துச்சுல, அது வெளி மாநிலம், அதாவது வட மாநிலத்தில் இருக்கிற அந்த நியூஸ் சேனல் வரைக்கும் கொண்டு போயிட்டானுங்க. ஸோ அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம். He's come out with some sensational defense. You will actually be shocked with the justification he gave. நம்ம சீமான் அண்ணனும் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் ஒரு கல்யாணத்தில் சந்திச்சுக்கிட்டாங்க. இதுக்கு பயங்கரமான கான்ட்ரவர்சி வந்து கிளப்பிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம யாரா இருக்கும், அவங்க தான் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து இப்போ இன்னைக்கு காலையில் சிஎம் விஜய் அவர்கள் வந்து மாரத்தான் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. நமக்கு அது வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, போதை ஒழிப்புன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க, ஓகே, அதெல்லாம் அக்செப்டட். ஆனால் போதை ஒழிப்புக்கு முக்கியமான முதல் காரணமே பார்த்தீங்க அப்படின்னா சாராயம் தான். அந்த டாஸ்மாகை மூடாமல் நீங்கள் எப்படி அந்த இதை வந்து கொண்டு வருவீங்கன்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. டாஸ்மாகில் ஒரு குறிப்பிட்ட அந்த செட் ஆஃப் அந்த டாஸ்மாக் அந்த கடைகள் மட்டும் மூடினா உங்களுக்கு எப்படி அது, இது எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாஸ்மாக் அந்த ஒரு வருமானத்தை வச்சு தான் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை மூட மாட்டோம், 717 கடைகள் மட்டும் தான் மூடுவோம், அதுக்கப்புறம் அது இதுன்னு சொல்லி என்னென்னமோலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஆனால் உங்கள் கையில் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு அந்த டாஸ்மாக்கு அதை நீங்கள் மூடலாம், முழுசாகவே மதுவிலக்குன்னு சொல்லி கொண்டு வந்துடலாமே. அந்த மதுவிலக்கை கொண்டு வராமல் மாரத்தான் ஓடி உங்களுக்கு என்ன இதாக போகுதுன்னு தான் கேட்குறேன். அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு, அப்படியே போடு, அப்படியே வா, அப்படியே வா, எக்கிக்கிட்டே வா. யாருக்கு விழிப்புணர்வு நீங்கள் ஏற்ற புரியும்? சரி, நார்மலாக நீங்கள் சொல்லுங்கள், கவர்மெண்ட் அவங்க சைட்லேருந்து எல்லா முடிவு எல்லா எஃபெக்டையுமே கொடுத்தாங்கப்பா. அதாவது மதுவிலக்கு பண்ணாங்க, எல்லாத்தையும் மூடுனாங்க. இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ஒரு போதை கலாச்சாரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு விழிப்புணர்வு மாரத்தான் மாதிரி ஒன்று போகலாம், சூப்பர். ஆனால் உங்கள் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அரசு டாஸ்மாகே நடத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த டாஸ்மாகை நீங்கள் மூடாமல் நீங்கள் போதை ஒழிப்புக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது எப்படி சரின்னு தான் புரியவே இல்லை. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது மட்டும் கிடையாதுங்க, விஜய் அவர்கள் முதல்வர் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் நடித்த சினிமாவை பார்த்து தான் மோஸ்ட்லியான பீப்புள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓட்டு போட்டாங்க, அவரை ஜெயிக்கவும் வச்சாங்க. ஆனால் அவர் நடித்த படத்தில் முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா சாராயம் குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, இந்த மாதிரி இல்லாத ஒரு இதே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ படத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இப்போ கடைசியாக ஒரு லியோன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சரக்கு சிகரெட்டுன்னு சொல்லி அவ்வளோ புழக்கங்கள் அதில் இருக்கும். ஏன்னா நார்மலாக யோசிச்சு பாருங்களேன், இவரை பின்பற்றக்கூடிய இவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லை இவரை தொண்டர்களாக இருக்கட்டும், பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய படத்தை பார்த்து தான் இவர் வந்து விஜய் எப்படி இருக்காருப்போ நானும் அப்படி தான்ப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படத்தையுமே அது ஒரு பேஸாக வச்சு அதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ என் தலைவனே பார்த்தீங்கன்னா சிகரெட் அடிக்கிறான் அப்படின்னா நானும் அடிப்பேன், என் தலைவனும் சாராயம் குடிக்கிறேன் நானும் குடிப்பேன். இப்போ கடைசியாக நீங்கள் வந்துட்டு கிளைமேக்ஸில் வந்துட்டு நல்லவனாக மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க, இப்போ அதெல்லாம் தப்புன்னு
சொல்றது வேற விஷயம், அதெல்லாம் நம்ம இது பண்ணல. ஆனா கடைசியில சொல்றதை விட படம் முழுக்க அதை நீங்க சொல்லியிருக்கணும். படம் முழுக்க சரக்கு அடிப்பாரு, சிகரெட் குடிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா கிளைமேக்ஸ்ல வந்து நான் திருந்திட்டேன் அப்படின்னா என்ன இது? இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சிருக்கானுங்க. அப்போ அந்த படத்திலே நீங்கள் எந்த ஒரு ஏன்னா நானே நிறைய பத்திரிகையெல்லாம் பார்த்துருக்கேன், செய்தியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா விஜயை வந்து விஜயை வந்து ரசிகர்களே இனிமேல் இந்த மாதிரி படத்தில் வந்து சிகரெட் குடிக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் எல்லாம் நடிக்காதீங்கன்னு சொல்லி நான் நிறைய நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன், அவர் நடிக்கிற படத்துலலாம் கண்டினியூவாக இந்த விஷயம்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அவரும் சொல்லுவார், சரி இனிமேல் நான் வந்து நடிக்க மாட்டேன். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதை நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இவர் அந்த படத்தை எல்லாத்தையுமே இனிமேல் என் படத்தில் நடித்த படத்தில் வந்து அந்த காட்சிகள் எல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க, அது சும்மா ஒரு புருடான்னு நீங்கள் சொல்லி இதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடியாகவே உங்களை பார்த்து அவன் வந்து எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருப்பானுங்க. இப்போ வந்துக்கிட்டு நான் வந்து போதை ஒழிப்பு மாரத்தான் நடத்துகிறேன். போதை ஒழிப்பு மாரத்தான் நடத்திங்கன்னா முதல்ல மது விலக்கு கொண்டு வாங்க, டாஸ்மாகை மூடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மாரத்தானை கொண்டு வந்தீங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ எதுக்குன்னு தான் தெரில. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 300 பஸ்ஸை வந்து நேற்று தான் அதை வந்து தொடங்கி வச்சார் யார், முதல்வர் விஜய் அவர்கள். பட் இதுக்கு பயங்கரமாக நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் விட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா வந்த 40 நாள்லே இவ்வளோ பஸ்ஸை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. பட் இந்த ஒரு ஸ்கீம் வந்து ஏற்கனவே இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஆல்ரெடி அவர் வந்து எல்லாத்தையும் தயார் நிலையில் வச்சிருந்ததை தான் இப்போ இவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அதை வந்து செயல்படுத்தி இருக்காரு. இதுக்கும் அதை ஏன்னா வந்த 40 நாள் 300 பஸ்ஸுக்கு ஆர்டர் கொடுத்து அது வந்து அது எல்லாத்தையும் செயல்படுத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது வந்து ரொம்ப இந்த டைம் பீரியட்ல அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு மாசத்துக்குள்ள இதெல்லாம் இவ்வளோலாம் அங்கே பண்ணவே முடியாது. இது எல்லாமே ஏற்கனவே இருந்த திட்டத்தில் இருந்த ஒரு பகுதி தான். அந்த பகுதியை எடுத்து இவர் இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காரு. பட் இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு இது என்ன அப்படின்னா, அவர் இப்போ தொடங்கி வச்சிருக்கிற அந்த பேருந்துகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் இருந்த போதே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு இருந்ததை வெறும் அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு மட்டும் தான் போட்டு வச்சிருந்தாங்க. கேட்டால் இடம் இல்லைன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு முழுசாக இறங்கி செயல்பட்டது யார் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா ஒவ்வொரு பஸ்ஸுலையும் அவங்களுடைய சொந்த செலவில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த ஒரு இதை ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு வந்து எல்லா பஸ்ஸுலேயும் ஒட்டுனாங்க. குறிப்பாக அரசு பஸ்ஸில் வந்து தமிழ்நாடுன்றதை ஒட்டாமல் அவங்க விட்டதே இல்லை. இதில் நிறைய பேர் கைதும் ஆனாங்க, நிறைய பேர் கைதும் பண்ணாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்களுடைய எஃபெக்ட் வந்து நாம் தமிழோட எஃபெக்ட் அதில் இருந்துச்சு. இப்போ இவங்க தமிழ்நாடுன்னு சொல்லி புதுசாக வரக்கூடிய எல்லா பேருந்துகள்லையுமே இந்த மாதிரி கொண்டு வந்தது ஓகே, எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. அது வந்து ஒன்றும் பிரச்சனையுமே இல்லை, கரெக்ட் தான். ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்க அதை கொண்டு வர முடியாமல் இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிறது சூப்பர். இதுக்கு முழுசாக இறங்கி செயல்பட்டது யார் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா ஒவ்வொரு பஸ்ஸுலையும் அவங்களுடைய சொந்த செலவில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த ஒரு இதை ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு வந்து எல்லா பஸ்ஸுலேயும் ஒட்டுனாங்க. குறிப்பாக அரசு பஸ்ஸில் வந்து தமிழ்நாடுன்றதை ஒட்டாமல் அவங்க விட்டதே இல்லை. இதில் நிறைய பேர் கைதும் ஆனாங்க, நிறைய பேர் கைதும் பண்ணாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்களுடைய எஃபெக்ட் வந்து நாம் தமிழோட எஃபெக்ட் அதில் இருந்துச்சு. இப்போ இவங்க தமிழ்நாடுன்னு சொல்லி புதுசாக வரக்கூடிய எல்லா பேருந்துகள்லையுமே இந்த மாதிரி கொண்டு வந்தது ஓகே, எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. அது வந்து ஒன்றும் பிரச்சனையுமே இல்லை, கரெக்ட் தான். ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்க அதை கொண்டு வர முடியாமல் இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிறது சூப்பர். ஆனால் இப்போ இந்த பஸ்ஸெல்லாம் வந்து இது பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த பஸ் எல்லாம் தொடங்கி வைக்கிறதுக்கு 3 நாளாக அந்த டிரைவரும் அந்த கண்டக்டரும் அந்த பஸ்ஸுக்கு கீழே படுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ரீல்ஸ் எடுப்பதற்காக 3 நாட்களாக சாலையில் காத்திருந்த பேருந்துகளும் ஓட்டுநர்களும் இன்று ஒரு வழியாக விடுதலை பெற்றனர். இவர் தொடங்கி 3 நாளுக்கு அப்புறம் தொடங்கி வைக்கிறதுக்கு 3 நாளா பஸ் அங்கேயே இருந்திருக்கு. அங்கேயே தான் படுக்கிறது தூங்குறது. அவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே தான் படுத்தே கடந்துருந்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பஸ்ஸை தொடங்கி வைக்கிறது வந்து ஓகே சூப்பர் தான். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா, விஜய் அதாவது முதல்வர் விஜய் அவர்களே அந்த பஸ்ஸில் ஏறி அந்த இடத்துலேருந்து பயணிக்கிறேன் அப்படின்றது அந்த ஒரு காரணத்துக்காக ஃபுல்லாக செக்யூரிட்டி வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா சாலைகளையும் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அங்கே 1 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் டிராஃபிக்கில் நின்றுக்கிட்டே இருக்காங்க. இது வரும் இது போயிட்டு இருக்காங்க, இந்த விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு, அதுக்காக இந்த வந்து டிராஃபிக்கை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கோன்ற மாதிரி மக்கள் நார்மலாக யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்கிற மத்தியான வேலையில் அதுவும் 10 to 11 எந்த அளவுக்கு வெயில் அடிக்கும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதுவும் பீக் அவர் எல்லாரும் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருக்கும், இல்லை வேற ஒரு இதுக்காக போயிட்டு எல்லாரையும் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா சஃபர் ஆகிட்டு இருக்காங்க அந்த டைம் பீரியடில். அதில் நிறைய பேர் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா சண்டைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த
அளவுக்கு எதுக்கு பண்ணணும்னு தான். ஏன்னா நீங்கள் தொடங்கி வச்சுட்டீங்க, ஓகே தொடங்கியாச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பஸ்ஸில் ஏறி அதில் போய் உட்காந்து இத்தனை மக்களுக்கு வந்து கஷ்டப்படுற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறது வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம்னு தான் தோணுச்சு. அடுத்து நம்ம சாட்டை என்ன நிறைய இடத்துல சொல்லிகிட்டே இருப்பார், இந்த கலாட்டா பேசுகிற மாதிரியே ஒரு விஷயத்த பேசுவார். எனக்கு எங்கடா அவங்க பேசுனாங்க, நமக்கு அந்த அந்த எந்த ஒரு கிளிப்பே கண்ணில் பட மாட்டேங்குதுன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நேத்திக்கு அவர் பஸ்ஸில், விஜய் அவர்கள் பஸ்ஸில் வரும்போது ஒரு கிளிப்பு போட்டிருந்தானுங்க. என்ன அப்படின்னா, எவ்வளோ எளிமை பாருங்க, அவர் கையாலேயே ஜன்னல் கண்ணாடியெல்லாம் மூடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தானுங்க. நான் கூட நினச்சேன், அவருக்கு ஜன்னலை மூடணும்னா அவர் பக்கத்தில் கண்ணாடி இருக்குன்னா அது அவர் தானே மூடுவார், வேற என்ன பண்ண முடியும்? ஜன்னலை மூடுறதெல்லாம் பெரிய விஷயமா இவங்க எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடி பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சுங்க, நீ நடந்து போக, அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டை ஓட்டி விட்டு ஏதோ அவர் கையால் அவர் வந்து இது பண்ணி ஏதோ இராணுவத்தில் போய் இது பண்ண மாதிரி ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? இப்போதான் எனக்கு புரியுது சாட்டையை இந்த அளவுக்கு போட்டு பொழக்கிறாருன்னு கலாட்டாவை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாலின் அண்ட் சீமான் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே ஒரு கல்யாணத்தில் சந்திச்சுக்கிட்டாங்க. விழுப்புரம் அருகே திரைப்பட இயக்குனர் கௌதமன் இல்ல திருமண வரவேற்பு விழாவில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் சந்தித்துக் கொண்டனர். ஸோ இதை ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தற்கூரிகள் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, பார்த்தீங்களா நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம், சீமான் வந்து ஏற்கனவே பொட்டி வாங்கியிருந்தாருன்னு, ஆனால் நீங்கள் யாருமே கேட்டுக்கல. பார்த்தீங்களா இப்போ 2 பேரும் ஒரே கல்யாணத்தில் 2 பேரும் ஒரே இடத்துல பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டுலாம் இருக்காங்க. அப்போ நாங்கள் சொன்னது சரிதானே அப்படின்ற மாதிரி இப்போ இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரிடா, அப்படியே கூட வச்சா கூட முதல்ல விஜய் அவர்கள் அந்த என்ன சொல்ல தேர்தலில் ஜெயிச்சதுக்கப்புறம் எதுக்காகடா ஸ்டாலினை போய் பார்த்தாங்க? ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினும் எதுக்காக அவங்க வீட்டிலே போய் பார்த்தாங்க? அப்போ அவரும் எதுவும் பொட்டி வாங்க போனாரா, இல்லை பொட்டி கொடுக்க போனாரா, இல்லை பொட்டி வாங்குறது டைரெக்டாக வீட்டுக்கே போனால் தான் பொட்டி கிடைக்குன்னு போனாரா? என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு கல்யாணத்தில் யார் என்ன கல்யாணம் பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமன் இருக்கார டேரக்டர். ஸோ அவருடைய கல்யாணத்தில் அவர் வீட்டு ஃபங்க்ஷனில் 2 பேரையுமே அழைச்சிருக்காங்க, 2 பேருமே வந்திருக்காங்க. அப்போது முதல் வரிசையில் 2 பேருமே பெரிய மனுஷங்கன்னு சொல்லி அவங்கள அங்கே உட்கார வச்சிருக்காங்க. இதை எடுத்து கொடுங்க பேசிக்கிட்டேன். சப்போஸ் இந்த இடத்துல விஜயே வந்திருந்தாலும் அங்கே தான் உட்காந்துருக்க போகிறாரு, வேற எங்கே போயிருக்க போகிறாரு? ஸோ அந்த இவங்க இது பண்ணாமல் 2 பேரும் பாருங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, இடைத்தேர்தலில் வந்து சீமான் அவர்களை வந்து இவங்க ஆதரிக்க போகிறாங்க, அந்த விஷயத்துக்கும் வரேன். அப்போ பார்த்தீங்களா, அதுக்காக பேச்சுவார்த்தைக்காக இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பயங்கரமாக உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நான் ஏன்னா ஒரு கல்யாணத்தில் ஒரு விசேஷத்தில் இப்படி பக்கத்தில் உட்கார்றதே அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். சீமான் அவர்கள் வந்து பொதுவாக ஒரு ஆளாக வந்து அம்பாசமுத்திரத்தில் நிற்க வைக்க போகிறாங்கன்னு சொல்லி எனக்கு அது ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. மேபி எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு யாருமே அதுக்கு இது பண்ணவே இல்லை. எனக்குமே அந்த ஒரு டவுட் இருக்குங்க, அவர் நிற்கிறாரா நிற்கலையான்னு. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சீமான் அவர்கள் தனிச்சு எப்படி வேணால் நிற்கட்டும், ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே அவருடைய குரல் வந்து ஒழிச்சே ஆகணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பக்கம் எந்த விஷயமும் தெரியாத ஒரு கூட்டம் டிவிக்கு, இன்னொரு பக்கம் எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஸோ இந்த 2 கூட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயத்துக்கும் பேசவும் இவங்க வந்து இவங்கள்ட்டையும் பேசினாலும் இவங்களுக்கு புரியாது, இவங்கள்ட்ட பேசினாலும் அவங்களுக்கு அது எதிர்த்து பேசுறதுக்கு அவங்க தகுதியும் இல்லை. ஏன்னா ஊழல் அவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேயும் இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கில் ஒன்றும் தெரியாத ஒரு விஷயம், ஆனால் ஊழல் பண்ண நிறைய பேரையுமே இவங்க எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ யாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே பற்றியும் பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு சரியான ஒரு பர்சன் போகணும் அப்படின்னா அது நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் போனால் மட்டும்தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அம்பாசமுத்திரையாக இருக்கட்டும், அவர் எங்கே நின்னாலும் மக்கள் அவருக்கு நல்ல ஆதரவு கொடுத்து, ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் டிவிக்கேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, டிவிக்கே ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டாங்க. இனிமேல் இன்னும் ஒரு தொகுதியில் அவங்க ஜெயிச்சா என்ன ஜெயிக்கலன்னா என்ன, அது என்ன ஆக போகுது? ஜெயிச்சது அவங்க தான், இப்போ ஆட்சி அவங்க தான் இருக்காங்க. அப்போது இப்போவாவது சீமானண்ணனை பார்த்து அவர் வந்து சரியான ஒரு ஆளை உள்ள அனுப்புனா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீசெண்டாக உயர்கல்வித்துறை அமைச்சர், ஐ திங்க் அவர் பேர் விஸ்வநாதன் நினைக்கிறேன். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்கூலில் போய் அந்த பசங்க ஓடி வரும்போது அவங்க வந்து கால் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி விட்டதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இந்த இடத்துல அதாவது தமிழ்நாட்டில் பேசப்பட்டு இருந்துச்சு. இப்போ அது இன்னும் கொஞ்சம் அதிகமான மேலே போய் வடநாட்டிலலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டைம்ஸ் நோ இந்த மாதிரி நிறைய செய்தி சேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. And he's come out with some sensational defense. You will actually be shocked with the justification he gives for his actions
of inappropriately touching these children. What does he say? I'm going to tell you about. His defense was that I was providing first aid to these students. Can you believe it? This is இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு அமைச்சர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு கேவலத்தோட உச்சங்க, கேவலத்தின் உச்சம். இப்படி நம்ம தமிழ்நாட்டோட மானத்தை இப்படி கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்கானுங்க அங்கே. அதுக்கு காரணமும் இங்கே இருக்கிறவனுங்க தான். இங்கே இருக்கிறவங்க பண்ணுற அந்த விஷயத்தினால வட மாநிலத்தெல்லாம் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க நம்மளை பற்றி. நம்ம தமிழ்நாட்டோட மானம் சந்தி சிரிச்சுக்கிட்டு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? நெக்ஸ்ட் ஆதவ் அவர்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்டாங்க பத்திரிகையாளர். அதாவது அந்த அம்மோனியா கசிவில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து கேட்கலாம் வெட்ட மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் வீட்டுக்கு போயிட்டு இரிசாவோட அவர் வந்து கொண்டாடினாரே, இது என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இதை விட கீழ்த்தரமான ஒரு விஷயம் வந்து நடக்க முடியாது. ஏன்னா திமுக ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுக்கு சட்டமன்றத்தில் எந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு, சேலையை பிடித்து இது பண்ணி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த சொன்னார். அங்கே நடந்த விஷயத்த சொன்னார். அப்போ அவங்களுக்கு ஒரு தகுதியுமே இல்லை இதை பேசுறதுக்குன்னு. அமோனியா அட்டாக் ஏற்பட்டப்ப முதல்வர் வந்து அதை மக்களை கவனிக்காம நடிகையுடன் பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருந்தாரு அப்படின்னு டிஎம்கே ஐடிவிங்கள அதுதான் சொல்றோம்ல. இந்த மாதிரி கீழ்த்தரமான பிரச்சாரங்களை வந்து காமராஜர் காலத்துல உருவாக்குனாங்க. ஜெயலலிதா அம்மா வந்து எந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்தினாங்க, மரபுன்னு பேசுறாங்க. சட்டசபையில சேலையை கிழிச்சது வந்து திமுக தான். மரபுக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நாங்கள் என்ன கேட்குறோம், உங்களுடைய தலைவர் வந்து இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி இங்கே போய் கேக் வெட்டியிருக்காரு, அதுக்கு என்னன்னு பதில் கேட்டால் இவர் இந்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருந்தார். சரி, நமக்கு இதிலே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சரி சார் திமுக அவ்வளோ பெரிய கேவலமான கட்சி, ரொம்ப இதான கட்சி, சரி நம்ம ஏற்றுக்கிறோம், அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்லவே இல்லை, நாமளும் அதை தான் சொல்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட கட்சியில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் சேர்ந்துருந்தீங்க. திமுகவில் தான் நீங்கள் போய் சேர்ந்துருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் விடுதலை சிறுத்தை அப்படி இப்படின்னு வந்திருக்கு. இப்போ தாவேக்கலை போய் சேர்ந்து மனிதர் ஆயிட்டீங்க. ஆனால் நீங்கள் போய் சேர்ந்தது திமுக தானே. அப்படி சேரும்போதே உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாதா? ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை திமுக அரசால் நிகழ்த்தினாங்க, அதனால இவங்க கூட நான் போய் சேரக்கூடாது, இவங்க கிட்டே போகக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு தோணி இருக்கணுமா இல்லையா? அப்போது உங்களுடைய பிரச்சனை ஜெயலலிதாவுக்கு மேலே, அவங்க மேலே மரியாதையோ மதிப்போ எதுவும் கிடையாது. தாவேக்காவங்க பேசிட்டாங்க, அப்போது அவங்க மேலே ஒரு குற்றத்தை சுமத்தணும். அப்போ அந்த குற்றம் என்ன? அப்போ ஜெயலலிதா அவர்களோட பற்றி இழுப்போம். அப்போ இவங்க ஜெயலலிதா அவங்க மேலே கருணையோ மதிப்போ மரியாதையோ ஒன்றும் கிடையாது. இப்போ அவங்க கேட்டதுக்கு கேள்விக்கு இவங்களை வந்து ஒரு பதிலாக பகடக்காயாக யூஸ் பண்ணி பேசணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஆதவ் அவர்களுக்கு இப்படி நினச்சிருந்தாருன்னா அவர் திமுகவில் போய் சேர்ந்திருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாம் தமிழரை சேர்ந்த உசைன் அவர்களை வந்து தாவேக அரசு கைது பண்ணியிருக்காங்க. எதுக்கு கைது பண்ணியிருக்காங்கன்னா, போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் அக்டோபரோ அந்த மாதத்தில் அவர் ஏதோ ஒரு பதிவு ஏதோ ஒரு பேசி சோசியல் மீடியாவில் ஏதோ ஒன்று போட்டிருந்திருக்காரு போல இருக்கு. அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி இப்போ அவரை கைது பண்ணியிருக்காங்க. எப்படி இப்போ அவரை கைது பண்ணியிருக்காங்க? நாம் தமிழர் கட்சி நிர்வாகி திண்டுக்கல் ஹுசைன் அதிரடி கைது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதிவிற்காக நடவடிக்கை. ஆமாங்க, நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திண்டுக்கல் ஹுசைன் அவர்களை தமிழக அரசு இப்போ அதிரடியா கைது செஞ்சிருக்கு. நான் என்ன கேட்குறேன், என்ன சார் இது, என்ன உங்களோட இது? உங்களை பற்றி பேசினாலே நீங்கள் வந்து ஆட்சிக்கு இந்த வருஷம் தான் வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் இந்த வருஷம் வந்ததுக்கு போன வருஷம் யாரோ ஏதோ பேசினான்னு சொல்லி அதுக்கு இப்போ நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது என்ன? எதை நீங்கள் வந்து முடக்க பார்க்குறீங்க? பேச்சுரிமையவா? அப்படி பேச்சுரிமையை நீங்கள் முடக்க பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு உசைன் கிடையாது, இங்கே பல லட்சம் உசைன் வந்து இன்னும் உருவாக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இப்போ ஒரு அதுவும் போன வருஷம் பேசினதில்லை, அப்போ நீங்கள் ஆட்சியில் கூட கிடையாது, நீங்கள் சும்மா ஒரு நார்மலான பர்சன் மாதிரி தான். ஆனால் இப்போ நீங்கள் ஆட்சியில் வந்துட்டோம், அதிகாரம் வந்துருச்சுன்றதுக்காக ஏற்கனவே பேசின அவரை தூக்கி நீங்கள் உள்ளே போடுவீங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், இதை விட ஆட்சி அதிகார துஷ்பிரயோகம் தான் சொல்லணும், வேற என்னவும் கிடையாது. அதைத்தான் இப்போ தாவேக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் திமுக பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நேரம் வரும், உங்களையும் உட்கார வைக்கிறதுக்கான காலம் கை கூடிக்கிட்டு. ஸோ அவ்வளோதாங்க வீடியோ, அவ்வளோதான். எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.